Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 7th சம் தான் பார்க்க போறோம். ஓகேவா? எக்ஸசைஸ் 1.4ல 6 சம் வரைக்கும் பார்ட் 1 வீடியோஸ்ல போட்டிருக்கேன். இப்போ பார்ட் 2 வீடியோல 7ல இருந்து பேலன்ஸ் சம்லாம் போட போறேன். ஓகேவா? இந்த சம் பாத்தீங்க அப்படின்னா given sums are bijective or not. கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் வந்து பைஜெக்டிவா இல்லையா அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும்? சொல்லணும். ஓகேவா? x ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 0 1 2 3 கொடுத்திருக்காங்களா? இத வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? பைஜெக்டிவா இல்லையான்னு சொல்ல போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைஜெக்டிவ்னா என்ன? பைஜெக்டிவ்னா இது உங்களுக்கு புதுசா இருக்குல்ல, இவ்வளவு நாள் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே பைஜெக்டிவ் அப்படிங்கிற டேர்ம் வந்து உங்களுக்கு புதுசா இருக்கும் இல்லையா? அதாவது ஃபங்க்ஷன் தட் இஸ் 1 to 1 ஃபங்க்ஷன். ஓகே, 1 to 1 ஃபங்க்ஷன் அண்ட் தென் on to ஃபங்க்ஷன் வந்துச்சு அப்படின்னா இது என்னது? பைஜெக்டிவ். the term is bijective term அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? புரியுதா? ரொம்ப ஈஸியா இருக்கா? சம் போட்டுடலாம். எப்பயும் போல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கணும். ஓகே, எப்பயும் போல என்ன பண்ணணும்? எக்ஸோட வேல்யூ ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கணும். ஓகே, எக்ஸோட வேல்யூ என்னது? x is equal to 0 1 2 and then 3. ஓகே, நமக்கு ஃபர்ஸ்ட் சம் கொடுத்துருக்காங்க, செகண்ட் சம் கொடுத்துருக்காங்க, ரெண்டு டிவிஷனா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா f ஓட ரியல் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? f of x minus 2x plus 1 கொடுத்துருக்காங்களா? அப்ப என்ன பண்ணணும்? இதுல தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஆர் யூ கிளியர் வித் தட்? தட் இஸ் f of x minus 2x plus 1 இதுல நம்ம என்ன பண்ணணும்? சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகேவா? f வந்து 0வா இருந்தா ஆன்சர் என்ன, 1ஆ இருந்தா என்ன, 2ஆ இருந்தா என்ன, and then 3ஆ இருந்தா என்ன அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா முடிஞ்சுச்சா? கரெக்டா? f of x இருக்கிற இடத்துலலாம் நான் என்ன பண்ணணும்? 0 1 2 3 அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கணும். ஃபார்முலா என்ன? 2x minus 2x plus 1 கரெக்டா? 2x plus 1. அப்ப அதுல என்ன பண்ணணும்? சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு முடிஞ்சிச்சு இல்லையா? ஓகே, இது மைனஸ் இல்ல, இது வந்து ஈக்குவல் டு. ஓகேவா? இது வந்து ஈக்குவல் டு. அப்போ 2x plus 1 அப்போ 2 into x எவ்வளோ? 0 plus 1. ஓகேவா? 0 into anything என்னது? 0 தான். 0 plus 1 1. ஓகேவா? 0 to 0 0 plus 1 என்னது? 1. ஓகேவா? அப்போ f of x எவ்வளோ? f of x is equal to 1. ஓகே, and then f of 1 substitute பண்ணணுமா? 2 into 1 plus 1 1 2 is 2 2 plus 1 என்னது? 3. அப்போ f of x is equal to 3. புரியுதாடா என்ன சொல்றேன்னா? அவ்வளவுதான், நம்ம சின்ன பிள்ளைல இருந்தே சப்ஸ்டிட்யூட் பண்ணிருப்போம்ல, அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகே, 2 into 2 plus 1 2 2s are 4 4 plus 1 is equal to 5. Therefore f of x is equal to answer வந்து 5. ஓகே, and then பாத்தீங்கன்னா 2 into 3 plus 1 2 3s are 6 6 plus 1 is equal to 7. So f of x is equal to 7. புரியுதா இது வரைக்கும்? ஓகே, இப்போ இந்த ஸ்டெப் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா என்ன பண்ணுவோம்? நம்ம ஆர்டர்ட் பேர் போடுவோமா? ஆர்டர்ட் பேர் எப்படி போடுவோம்? எதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி என்ன ஆன்சர் வந்துச்சு அதுதானே நம்ம ஆர்டர்ட் பேரா போடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆர்டர்ட் பேர் எழுதிக்கலாம். ஓகேவா? ஆர்டர். நீங்க டைரக்டாவே ஏரோ டயக்ராம் டிரா பண்ணலாம், பட் வந்து ஆர்டர்ட் பேர் போட்டீங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு இனிமே ஈஸியா இருக்கும். ஓகே, அப்ப எனக்கு நான் 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணனால எனக்கு என்ன கிடைச்சிச்சு? ஆன்சர் 1 கிடைச்சிச்சு. அப்ப 0, 1 and then 1, 3 2, 5 3, 6 3 7. இதே இவங்க வந்து அண்டர்லைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா ஹோம்வொர்க் சம் பார்க்கறதுக்காண்டி சம் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பீங்க. அப்படி பார்க்கும்போது வந்து எதனால இந்த ஆன்சர் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு புரிய சான்சஸ் இருக்கு அப்படி அண்டர்லைன் பண்ணனால. ஓகேவா? அதனால தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அண்டர்லைன் பண்ணி காட்டியிருக்கேன். ஓகே, நான் வந்து ஆர்டர் பேர் போட்டேன். இப்போ ஆர்டர் பேர் போட்டதுக்கு அப்புறமா என்ன போடணும்? எஸ், ஏரோ டயக்ராம் தான் போடணும். ஓகே, x f of x. ஓகே, x எவ்வளோ? 0 1 2 3. क्वेश्चन இருக்கதானே நான் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். 0 1 2 3. f of x எவ்வளோ? 1 3 5 and then 7. கரெக்டா? நான் எழுதிருக்க டேர்ம்ஸ் வந்து கரெக்டா? எஸ், கரெக்ட். இப்போ என்ன பண்ணணும்னா 0ல இருந்து 1 0, 1 1, 3 1, 3 2, 5 and then 3, 7. Okay,
அப்போ each and every element has an individual image இல்லையா? each and every element has an individual image இல்லையா? so therefore it is என்ன function? one to one function. okay, and also it is on to function on to function அது yes, and also it is on to function. one to one function இருக்கு, on to one function இருக்கு, therefore it is a bijective function. okay va? therefore it is a bijective function. are you clear with that? ரொம்ப ஈஸியாவே இருக்குல்ல? இப்போ இதுலயே நம்ம செகண்ட் f வந்து டிஃபைன்ட் பை f of x is equal to 3 minus 4x squared கொடுத்திருக்காங்களா? அப்ப என்ன இந்த x ஓட அதாவது வந்து x ஓட வேல்யூ வந்து புக்ல கொடுக்கல. ஐ அம் ரைட்? நம்மளா வந்து x ஓட வேல்யூ வந்து 0 1 2 3 அப்படினு போட்டுக்கிறது. அப்படிதானே? சரி ஓகே. அப்ப நான் என்ன பண்ணனும் அப்படினா f of x is equal to 3 minus 4x squared அப்படிங்கிறதுக்கு நான் 0 1 2 3 வரைக்கும் நான் ஒரு காமன் எடுத்துர்க்கேன். ஓகேவா? ஒரு இதுக்கு எழுதி இருக்கணும். அதனால நான் வந்து முன்கூடயே எழுதி வச்சிருக்கேன். இப்ப சம்குள்ள போகலாமா? என்ன பண்ண போறோம்? ஜஸ்ட் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகேவா? 3 minus 4 0 squared என்னதான்? the same 0 தானே வரும். கரெக்ட்டா? 0 ல எது பண்ணாலும் என்னதான் வரும்? 0 தான் வரும். ஓகே, அப்ப ஆன்சர் இஸ் எவ்வளோ? 3. that is 3 minus 0 is equal to 3. ஓகே, புரியுதா? and then 3 minus 1 into 1, அதாவது 1 ஸ்கொயர் பண்ணா எவ்வளோ? 1 into 1, அப்போ 1 4 is 4. அப்போ ஆன்சர் வந்து -1. ஆக்சுவலி ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இதோட அப்படியே மல்டிபிள் பண்ணிடுவாங்க. தட் இஸ் 2 ஸ்கொயர் பண்ண எவ்வளோ அப்படின்லாம் நம்ம வந்து 2 தானே ஸ்கொயர் பண்ணணும். 2 2s 4 அப்படின்னு ஸ்கொயர் பண்ணி தானே போனோம். நான் அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, 4 into 2 8 8 ஸ்கொயர் அப்படி போடுவாங்க. ஓகேவா? டோட்டலா ஸ்கொயர் பண்ணுவாங்க. சில பேர் பாத்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ என்ன பண்ணிடுவாங்க, ஸ்கொயர் பண்ணி போடுவாங்க. ஓகே, நீங்க வந்து எப்படி போட்டாலும் கான்ஃபிடென்ட்டா போடணும். எது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அந்த மெத்தடை வந்து நீங்க எடுத்துக்கணும். ஓகே, 2 ஸ்கொயர் பண்ண எவ்வளோ? எஸ், 2 ஸ்கொயர்னா 2 into 2. 2 into 2 வந்து 4. ஓகேவா? இங்க ஒரு 2 into 2 வந்து என்ன, 4. அப்படிதானே? அப்போ 4 4s எவ்வளோ? 4 into 4 வருமா? அப்போ என்ன 2 ஸ்கொயர் பண்ணி 4 இருந்துச்சா? 4 into 4 எவ்வளோ? 16. ஓகே, அப்போ 3 minus 16. ஓகே, 3ல 16 போயிடுச்சுன்னா எவ்வளோ? -13. அண்ட் தென் அதே மாதிரி இதுக்கும் 3 ஸ்கொயர் பண்ண 9. 4 9s எவ்வளோ? சொல்லுங்க, 4 9s எவ்வளோ? 36. 36ல 3 போயிடுச்சுன்னா எவ்வளோ? ஆன்சர் இஸ் 33. ஓகே, புரியுதா உங்களுக்கு? இப்போ இதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆரோ டயக்ராம்ல, அதாவது ஆர்டர் பேர் எழுதிட்டு ஆரோ டயக்ராம் போட்டு பைஜெக்டிவா இல்லையான்னு சொல்லணும். எதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி எது வந்துச்சோ அதானே ஆர்டர் பேர். கரெக்டா? அப்போ ஆர்டர் பேர். ஓகேவா? 0, 3 1, -1 2, -13 3, 33. ஓகேவா? இதானே வந்து உங்களுக்கு ஆர்டர் பேர். இப்போ என்ன பண்ணணும், ஆரோ டயக்ராம் வரையணுமா? என்ன இருக்கு क्वेश्चनல? 0 1 2 3 0 1 2 3. ஓகே, and then 3 -1 3 -1 -13 and then 33. ஓகே, இது என்ன ஃபங்க்ஷன்? yes, it is one to one function because each and every element has a individual image. அதனால இது வந்து one to one function. ஓகேவா? இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷனா? கிடையாது. இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது இல்லையா? அப்ப என்னது? இட் இஸ், இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. ஆரோ டயக்ராம்ல இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. therefore it is not bijective. are you clear with that? it is not bijective. ஓகேவா? இதோட இந்த சம் முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து 8th சம் போலாம். let a is equal to -1, 1, b is equal to 0, 2 if the function f turns to a b அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா?
ஃபார்முலா என்னது நமக்கு f of x is equal to ax plus b. தட் இஸ் இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம், சப்ஸ்டியூட் பண்ண போறோம் இல்லையா. ஸோ இதை நான் எழுதிக்கிறேன். இஸ் an onto function find a and b. ஓகேவா, இந்த ஃபங்க்ஷன் கொடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, a and then b கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா. மேல வந்து என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, -1,1 and then 0,2 கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ நான் இதை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வச்சு வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா, சரி ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸை நான் என்னவா எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஏவா எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ வந்து ரொம்பவே கொஞ்சம் குழப்பம், ஆனால் வந்து கொஞ்சம் கிளியராக பார்த்தீங்கன்னா புரியும். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 0 இருக்கு இல்லையா, இந்த 0வை நான் வந்து எக்ஸுக்கு அப்படிங்கிற இடத்துல எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே, அப்போ என்னது 0 is equal to a இருக்கா, ஏ அப்படியே போட்டுடலாம். எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், நான் -1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். பிளஸ் பின்னு இருக்கா, பிளஸ் பி வந்து அப்படியே போட்டுடணும். ஓகேவா, இப்போ வந்து ரொம்ப ஈஸியாகவே சொல்லலாமா. அப்போ என்னது 0 is equal to, ஓகேவா, இப்படி பார்த்துக்கோங்க, 0 is equal to a into -1 minus a இல்லையா. அப்போ -a plus b யா, கரெக்டா. அப்போ இதுதான் என்னது ஸ்டெப் 1. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னது ஸ்டெப் நம்பர் 1. ஓகே, இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஸ்டெப் நம்பர் 2 போட போறேன். ஓகேவா, இப்போ நான் வந்து லாஸ்ட் நம்பர்ல வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அண்ட் தென் இப்போ என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறேன் அப்படின்னா 2வை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா, என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் அப்படின்னா 2வை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணவா, அப்போ 2 is equal to 2வை சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 2 is equal to a into 1 plus b. அதாவது 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நான் -1 சப்ஸ்டியூட் பண்ணேன், 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணேன். ஓகேவா, அப்போ 2 is equal to 1 into a என்னதுதான் the same a தானே, 1 into a அப்போ a plus b. இது என்னது ஸ்டெப் நம்பர் 2. ஓகேவா, ஸ்டெப் நம்பர் 2. இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும், வேல்யூவேஷனுக்குள்ள எடுத்துட்டு வரணுமா, ரொம்ப ஈஸியாக எடுத்துட்டு வரலாமா. 0 is equal to -a plus b and then 2 is equal to a plus b. ஓகேவா, புரியுதா என்ன சொல்கிறேன் அப்படின்னு. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன இருக்கு, 2 இருக்கா, and then பார்த்தீங்கன்னா -aவும் ப்ளஸ் ஏவும் கேன்சல் ஆகிடுமா. எத்தனை b இருக்கு, 2b இருக்கு. அப்போ is equal to 2b. ஓகே, அப்போ b is equal to 2 divided by 2. 2ல 2 போயிடுச்சுன்னா ஆப்வியஸ்லி ஆன்சர் என்னது 1. அப்போ b is equal to என்னது 1. இதோட முடியாது இல்லையா, நம்ம இன்னும் சப்ஸ்டியூட் பண்ணணும்ல, இதோட கண்டிப்பாக நமக்கு முடியாது. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூவில் வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூவில் என்ன இருக்குன்ட்டு 0 is equal to -a plus b இருக்கா. இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகே, சரி, இப்போ நான் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும், -a வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு இருக்கு. அப்போ இது என்ன ஆகிடும், +a ஆகிடுமா. அப்போ இது இங்கே வரும்போது +1 ஆகிடும். ஓகேவா, அப்போ a is equal to வேல்யூ என்னது, a is equal to 1. புரியுதா உங்களுக்கு. அப்போ என்னது நம்ம ஏவும் கண்டுபிடிச்சாச்சு, பியும் கண்டுபிடிச்சாச்சு. a is equal to 1 and then b is equal to 1 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும், டயக்ராம் போடணுமா. ஏல என்ன இருக்கு, பில என்ன இருக்கு. ஏல என்ன இருக்கு, -1 இருக்கா, and then b ல என்ன இருக்கு, 0 2 இருக்கா. each and every element has its own image. Therefore it is an onto function. கரெக்டா, இங்க எழுதிக்கோங்க. each and every element has its unique image or an individual image. ஓகேவா, therefore it is onto function. ஓகேவா, புரியுதா அந்த சம் எப்படின்னு, ஈஸியாக தானே இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் 9th சம் போயிடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா if the function f is defined by the f of x அப்படி கொடுத்துட்டு ஒரு 3 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, x plus 2 அப்படின்னு கொடுத்து இதில் என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, 1 2 3 4 5. சப்போஸ் வந்து நமக்கு இந்த கொஸ்டின்ல வந்து இப்போ 3 வந்திருக்கா, இப்போ இதில் தானே 3 இருக்கா. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்மெட்டை நான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா, இந்த ஃபார்மெட் வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, அந்த இப்போ 0 வந்திருக்கு, இதில் 0 இருக்கா இல்லை, ஆனால் இதில் தானே 0 இருக்கா. அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த ஃபார்மெட் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும்.
ஓகேவா, தட் இஸ் 2 அப்படிங்கிற ஃபார்மேட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணணும். பிகாஸ் வந்து ஏன்னா இல்லை எந்த வித ஃபார்முலாமே கொடுக்கல, ரைட், ஜஸ்ட் 0 கொடுத்து அதோட வேல்யூ வந்து 2 கொடுத்துருக்காங்களா, அப்போ நான் ஆஸ் இட் இஸ் என்ன பண்ணணும் 2 அப்படியே போட்டால் போதும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு சம்குள்ள போனீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக புரியும். ஓகே, சொல்யூஷன் போட்டுக்கலாம். f of 3, ஓகே, f of 3 எதில் இருக்கு, இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இருக்கா, அப்போ x plus 2ன்னு அர்த்தமா ஃபார்முலா, x என்னது 3, அப்போ 3 plus 2 is equal to 5, அப்போ 5 தான் என்னதுக்கு ஆன்சர். ஓகேவா, f of 3 is equal to 5 அப்படின்னு நீங்கள் போட்டுடணும். ஓகே, f of 3 is equal to answer is 5. Okay, are you clear with that? Second பாத்தீங்க அப்படின்னா f வந்து 0, f என்னது 0 கொடுத்துருக்காங்களா. ஓகே, 0 எங்க இருக்கு 2ல இருக்கா, அப்ப ஆன்சர் என்னதான் 2 தான். ஓகேவா, அண்ட் தென் தேர்ட் சப்டிவிஷன் வந்து -1.5 கொடுத்துருக்காங்க. ஓகே, -1.5 எங்கேயாச்சும் இருக்கா பாருங்க, இந்த சப்டிவிஷன் ஆச்சும் இருக்கா அப்படின்னு இல்லை. ஆனா இங்க என்ன இருக்கு -2 இருக்கு, அப்போ -2 2 -1 1.5ல இந்த சப்டிவிஷனுக்குள்ள வந்துடுமா, புரியுதா சொல்றேன். -2 அப்படின்னா 1 வந்து 1. தட் இஸ் 2 வரைக்கும் இதுக்குள்ள தானே வரும், இதானே மைனஸ் சப்டிவிஷன். ஸோ அப்போ நான் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா x - 1 அப்படிங்கிற ஃபார்முலா நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எடுத்துக்கணும். ஸோ இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ என்னது 1.5 1.5 -1, வெறும் 1 போடாம நீங்க 1.0 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேவா, இப்போ 1.5ல 1.0 போயிடுச்சுன்னா என்னது, that is 2.5. am correct, that is 2.5, that is answer வந்து 2.5. ஓகேவா, ஏன்னா இங்க என்ன இருக்கு -1.5 இருக்கா, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடுமா, அப்போ 2.5 வந்துடும் தானே. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா f of 2, ஓகேவா, f of 2 plus f of -2 இருக்கு. ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணலாமா, 2 எங்க இருக்கு, எஸ் எனக்கு வந்து மேலே இங்கே தான் 2 இருக்கு இல்லையா, அப்போ வந்து x plus 2 தானே எனக்கு ஃபார்முலா. f of 2 கண்டுபிடிக்கணும்னா எனக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா x plus 2 தானே எனக்கு ஃபார்முலா. ஸோ அப்போ என்னது 2 plus 2 2 plus 2 என்னது 4. இப்போ இதுக்கு ஆன்சர் என்னது 4 தானே. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா f of -2 கண்டுபிடிக்கணும். f of -2 கண்டுபிடிக்கணும் என்னது x - 1னா, எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்க -2 கொடுத்துருக்காங்க -1, அப்போ ஆன்சர் என்ன வரும் 3 வந்துருமா. ஓகேவா, ஆன்சர் என்ன வந்துடும் 3 வந்துடும். ஓகேவா, ஈஸியாக புரியுதா உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணணும், இங்கே f of 2 இருக்கு, இங்கே f of -2 இருக்கு, நடுவில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்போ 4 மைனஸ் இன்டூ மைனஸ் என்னது த சேம் மைனஸ், இங்கே தட் இஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே நமக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸா, அப்போ இங்கே என்ன வேல்யூ இருக்குது 3 இருக்கா, அப்போ 4ல 3 போயிடுச்சுன்னா என்னது 1. ஓகேவா, புரியுதா உங்களுக்கு. இது எதுக்கோட வேல்யூ அப்படின்னா இந்த இங்கே எப்படி மைனஸ் வந்துச்சு, இங்கே நமக்கு ப்ளஸ் இருக்குது, இங்கே நமக்கு -3 வந்திருக்கு, ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸா, அந்த மைனஸ் தான் நான் இங்கே அப்படியே போட்டிருக்கேன். ஸோ f of 2 plus f of -2க்கான ஆன்சர் வந்து இது. இந்த சம் புரிஞ்சிச்சா, இது எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்கள் தனித்தனியாக கூட நீங்கள் ஆன்சர் வந்து எடுத்து எழுதிக்கலாம். தட் இஸ் f of 3 is equal to 5 அந்த அப்படிங்கிற மாதிரி கீழேயும் நீங்கள் தனித்தனியாக போட்டு எழுதிக்கலாம், இல்லைன்னா பக்கத்தில் எழுதி இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸ் பண்ணி காட்டிடுங்க. இதுதானே, இதே மாதிரி ஒரு 10 மார்க்ஸ் தட் இஸ் 10th சம்லாம் அப்படி தான் வரும். இது பேஸ் வச்சு தான். இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா 10th சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். எவ்வளோ ஈஸியாக இருக்குது, இது புரிஞ்சுட்டிங்கன்னா ஈஸியாக 5 மார்க் எடுத்துடலாமா. ஓகே, இப்போ நம்ம 10th சம் போகலாம். நெக்ஸ்ட் வந்து 10th சம். இது வந்து கண்டிப்பாக 5 மார்க்கில் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா, ரொம்பவே ஈஸி தான், கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, எந்த வித சமயமே மொட்டையாக மனப்பாடம் பண்ணாமல் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா, அதுலேயும் இந்த சம் வந்து ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் வந்து எதுக்கு என்ன வரும் அப்படிங்கிற ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எடுத்துகிட்டு வந்தால் இனஃப். ஓகேவா, a function -5 and 9 r is defined as follow. f of x is equal to அப்படின்னு கொடுத்து சம் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. இங்கே வந்து ஃபர்ஸ்ட் எத்தனை நம்பர்ஸ்லேருந்து நீங்கள் பாருங்க, இவ்வளோ நாள் நீங்கள் மேக்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா, உங்களுக்கு இது நல்லாவே புரியும். எதுலேருந்து எது வரைக்கும் வேல்யூஸ் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, எஸ் -5லேருந்து 2 வரைக்கும் 2 எடுக்கணுமா, வேல்யூ எடுக்கக்கூடாது இல்லையா. அப்போ என்ன எதுலேருந்து இது வரைக்கும் எடுக்கணும், -5 -4 -3 -2 -1 0 அண்ட் தென் 1ஓட ஸ்டாப் பண்ணிக்கணும். இதெல்லாம் என்னது இப்போ நான் போட்டுட்டு இருக்கிறதுல ஆன்சர்ஸ்.
ஐம் ரைட். இதில் நான் ஆன்சர்ஸ் போட்டுட்ருக்கேன். ஓகேவா, இது இருந்தால் தானே நம்மளால சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அண்ட் தென் இதில் பாருங்க 6 வரைக்கும் 6 எடுத்துக்க கூடாது, 5 வரைக்கும் எழுதுறோம் இல்லையா. அப்போ 2 3 4 5 லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென் இருக்கு இல்லையா. ஸோ வந்து எது வரைக்கும் எடுத்துக்கணுமோ அது வரைக்கும் மட்டும் தான் எடுத்துக்கணும். 6 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணிடணும், 9 வரைக்குமே எடுத்துக்கணும் இல்லையா. அப்போ 9 வரைக்கும் எடுத்துக்கலாமா. எதுலேருந்து 9 வரைக்கும் எடுத்துக்கணும், 6 7 8 9 எடுத்துக்கணும் இல்லையா. 6 7 8 9 வரைக்கும் எடுத்துக்கணும். ஓகே, புரியுதா என்ன சொல்கிறேன்னு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒன்று எழுத நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா. f of -3 ப்ளஸ் f of 2 நான் ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிக்கணும். ஓகே, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா f of 3 தனியாக கண்டுபிடிச்சிக்கணும், f of 2 தனியாக கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் நான் ப்ளஸ் பண்ணணும். ஓகே, -3 எனக்கு எதில் வந்திருக்கு, ரைட் இதில் தான் வந்திருக்கு. அப்போ ஃபார்முலா என்னது, 6x + 1 எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல நான் என்ன போடணும், -3 போடணும். அப்போ 6 × -3 + 1 ஐம் கரெக்ட். 6 3s எவ்வளோ, எஸ் 18. ஏன்னா 18 - 18 இல்லையா, -18 + 1 கரெக்டா. அப்போ -18 + 1 = என்னது, -17. ஓகேவா, புரியுதா. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், f2க்கு சப்ஸ்டியூட் பண்ணணும் இல்லையா. ஓகே, இது நான் வந்து f of -3க்கு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் f of 2க்கு நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். 2 எங்கே இருக்கு, இட் இஸ் -2 இல்லையா, இதானே +2. அப்போ வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 5x² -1 புரியுதா. அப்போ நான் இதில் தானே சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 5 × x எவ்வளோ, 2 2² ஐ எம் கரெக்ட், 2². அப்போ 2² என்னது, 2 × 2 அர்த்தமா, 2 × 2. அப்போ 2 2s எவ்வளோ, 4 4 5s 20. ஓகேவா, 4 5s என்னது 20. இப்போ 20 போட்டாச்சு. இங்கே என்ன இருக்கு, -1 இருக்கா, இந்த -1 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேவா, புரியுதா என்ன சொல்றேன்னு. ஒன்று வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க, இந்த வேல்யூ இருக்குல்ல, இந்த வேல்யூல நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்படி இருக்கா, ஃபர்ஸ்ட் வந்து இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5 2s 10, இப்போ 10 ஸ்கொயர் பண்ணணும், 10 × 10 100 அப்படின்னு போட்டுருவாங்க. இட்ஸ் ராங். ஓகேவா, அவங்க எதை ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க, இந்த பிராக்கெட்ல இருக்கிற விஷயத்தை மட்டும் தானே ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த பிராக்கெட்ல இருக்கிற விஷயத்தை தானே 2 times நம்ம போடணும். கரெக்டா. அப்போ 2 2s எவ்வளோ, 4. அப்போ ஆப்வியஸ்லி என்னது, 5 4s 20. அப்போ 20 - 1 = 19. புரியுதா. இந்த தப்பை தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. நிறைய பிள்ளைங்க இந்த தப்பு பண்ணிட்டே இருக்கீங்க, இந்த தப்பு பண்ணாதீங்க. ஓகேவா. ஓகே, அண்ட் தென் என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ வந்து என்ன பண்ணணும், f of -3 + f of 2 இருக்கா, கரெக்டா. f of -3 + f of 2 இருக்கா. ஓகே, இப்போ நான் வந்து 3ல என்ன கண்டுபிடிச்சேன், ஆன்சர் -17 கண்டுபிடிச்சேன். அண்ட் தென் f of 2ல என்ன கண்டுபிடிச்சேன், +19 கண்டுபிடிச்சேன். அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரும், ஆப்வியஸ்லி எனக்கு வந்து 17 + 19 கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ ஆன்சர் ஆப்வியஸ்லி 2 வந்துருமா. 19ல 17 போயிடுச்சுன்னா ஆன்சர் எவ்வளோ, 2 தானே. இந்த வேல்யூ எனக்கு முடிஞ்சிச்சா, எஸ் சக்ஸஸ்ஃபுல்லி நான் இந்த வேல்யூவை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, f of 7 - f of 1 கொடுத்துருக்காங்க இல்லையா, அது இப்போ போடுவோம். ஓகேவா, எனக்கு வந்து இடம் பத்தல, ஸோ நான் அது ட்ராப் பண்ணிட்டு சம் போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா. செகண்ட் என்ன இருக்கு, f of 7 - f of 1 இருக்கா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 7 தனியாக கண்டுபிடிச்சிட்டு 1 தனியாக கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணுமா. ரொம்பவே ஈஸியா. 7 எதுல இருக்கு, எஸ் 7 வந்து தேர்ட் வேல்யூல இருக்கு இல்லையா. அப்போ நான் வந்து f of 7 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 3x - 4. ஓகேவா, 3x - 4 இல்லையா. அப்போ is equal to
3 7 x அப்படிங்கிற இடத்துல நான் என்ன பண்ணணும் 7 போடணுமா -4 ஓகேவா 3 7s எவ்வளோ 21 அப்ப 21ல 4 போச்சுன்னா எவ்வளோ ஆப்வியஸ்லி ஆன்சர் வந்து 17 ஓகேவா அதே மாதிரி வந்து நான் f(1) சப்ஸ்டிட்யூட் பண்ணணுமா ஓகே ஃபார்முலா என்னது 3 1 4 1 3 is 3 3 4 is equal to -1 ஆன்சர் கரெக்டா நான் என்ன போடுறேன்னு புரியுதா உங்களுக்கு ஓகே கரெக்டா கிடையாது இந்த தப்பை நம்ம என்ன பண்ணுவோம் நிறைய பேர் பண்ணுவோம் ஆக்சுவலி இங்க என்ன இருக்கு f(1) இருக்கு இங்க 1 இருக்கா இல்ல அப்ப வந்து இந்த வேல்யூல தானே 1 இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் ஆர் யூ கிளியர் வித் தட் புரியுதா உங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா இதே ஃபார்முலாவை என்ன பண்ணிடுவோம் கண்ணை மூடிட்டு போட்டுருவோம் ஆக்சுவலி அதெல்லாம் பண்ணக்கூடாது எந்த வேல்யூ எதுல இருக்கோ அந்த வேல்யூக்கு ரிலேட்டடா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் அப்போ 6x minus 6x plus 1 அப்போ 6 into 1 plus 1 1666 அப்போ 6 plus 1 is equal to 7 ஓகே இப்போ and then f of 7 minus f of 1 பண்ணணுமா ஓகே f of 7 எவ்வளோ 17 இங்க என்ன கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க இங்க வந்து மைனஸ் இருக்கு நமக்கு வந்திருக்க ஆன்சர் வந்து பிளஸ்ல வந்திருக்கு மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் ஸோ -7 ஓகேவா 17ல 7 போயிடுச்சுன்னா ஆன்சர் எவ்வளோ 10 ஓகே அப்போ f of 7 minus f of 1 ஓட ஆன்சர் வந்து இது புரியுதா அதுக்கப்புறமே தேர்ட் பார்க்கலாம் ஓகே தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் சொன்னேனா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா f of 4 கண்டுபிடிக்கணும் ஓகேவா f of 4க்கு ஃபர்ஸ்ட் வந்து 4 எங்க இருக்கு 4 இதுல இருக்கா 4 ஃபார்முலா என்னது 5x squared minus 1 அப்போ 5x squared என்னது 4 ஸ்கொயர்டா -1 4 4s எவ்வளோ 16 இல்லையா -1 5 into 16 எவ்வளோ 6 5s 30 balance 3 1 5 is 5 5 plus 3 எவ்வளோ 8 ஓகேவா புரியுதா அப்போ 80 80 minus 1 அப்படிதானே 80 minus 1 எவ்வளோ 79 இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா அப்ப என்னது f of 4 வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 79 கண்டுபிடிச்சிருக்கோம் and then 2 into f of 4 னு தானே क्वेश्चनல கொடுத்திருக்காங்க அப்ப 2 into 79 அப்ப 79 into 2 எவ்வளோ 79 into 2 9 2s எவ்வளோ 9 2s 18 பேலன்ஸ் 1 7 2s 14 14 plus 1 எவ்வளோ 15 அப்ப ஆன்சர் எவ்வளோ 158 இதோட வேல்யூ 2 into f of 4 வந்து 158 ஓகே and then f of 2 கண்டுபிடிக்கணுமா f of 2 எங்க இருக்கு இதோ இங்க இருக்கா ஃபார்முலா என்னது f squared அதே the same formula 4 அதுல தான் இருக்கு 2 அதுல தான் இருக்கு so f of x squared minus 1 5 into 2 squared 2 ஸ்கொயர் பண்ணது 2 2s 4 அப்போ 5 5 4s 20 20 minus 1 எவ்வளோ obviously 19 இதுதான் f of 2 கான ஆன்சர் ஓகேவா ஓகே இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டத்தையுமே ப்ளஸ் பண்ணணும் ஐ எம் கரெக்ட் ரெண்டத்தையுமே என்ன பண்ணணும் ப்ளஸ் பண்ணணும் அப்போ 2 into f of 4 plus f of 2 ஓட ஆன்சர் என்னது 177 இந்த 158ஐயும் 19ஐயும் ஆட் பண்ண எவ்வளோ 177 ஆக்சுவலி நான் வந்து கொஷின் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் தேர்டில் பார்த்தீங்கன்னா இங்கே f of 2 இல்லை இங்கே வந்து f of 8 இருக்கு புக்கில் ஓகேவா நான் f of 2 அப்படின்னு போட்டிருக்கேன் ஓகே இப்போ f of 2 சப்போஸ் வந்து ஏன் புக்கில் இருக்கிறதே கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே அவங்க என்ன வேல்யூ வேணால் கண்டிப்பாக கொடுக்கலாம் இல்லையா சரி ஓகே இப்போ 8 இருந்துச்சுன்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தலாமா சப்போஸ் f of 8 இருந்துச்சு அப்படின்னா என்ன வரும்னு பார்க்கலாம் 8 ஸ்கொயர் பண்ணால் 8 8 எவ்வளோ 64 அப்போ என்னது 64 into 5 எவ்வளோ ஆக்சுவலி இது 8 தானே அப்போ இந்த வேல்யூ வந்து என்ன பண்ணக்கூடாது வரக்கூடாது ஓகேவா 8 எங்கே இருக்கு ஏதோ எங்கே இருக்கு அப்போ என்னது
3x minus 4 ஆக்சுவலி சொல்றதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா 3 8 minus 4 வருமா இப்போ கரெக்டாக நான் போடுறது 8 3 எவ்வளோ 24 அப்போ 24ல 4 போச்சுன்னா ஆன்சர் எவ்வளோ 20 அப்போ இங்கே நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 158 கண்டுபிடிச்சோமா இங்கே வந்து 20 கண்டுபிடிச்சிருக்கோமா அப்போ எவ்வளோ ஆன்சர் வந்து 178 புரியுதா என்ன சொல்கிறேன்னா ஈஸியா இங்கே பாருங்க ஆக்சுவலி எஃப் ஆஃப் 8 வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எஃப் ஆஃப் 2 அப்படின்னு நான் மறந்து எழுதியிருக்கேன் ஓகே எஃப் ஆஃப் 8 போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 178 வரும் ஆக்சுவலி நான் வந்து அவசரத்தில் இதே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் ஓகேவா நம்ம எஃப் ஆஃப் 8 வந்து எங்கே இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா எஃப் ஆஃப் 8 வந்து இங்கே இருக்குது அப்போ இதை தானே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி போட்டால் நமக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துருச்சு ஓகே இப்போ நம்ம 4th சப்டிவிஷன் போகலாம் அண்ட் தென் 4th சப்டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2 into f of minus 2 minus f of 6 கரெக்டா divided by f of 4 plus f of minus 2 அப்போ நம்ம என்ன பண்ணணும் எல்லா வேல்யூமே ஃபர்ஸ்ட் வந்து தனித்தனியாக கண்டுபிடிக்கணும் இல்லையா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 2 into f of minus 2 கண்டுபிடிச்சிக்கலாம் minus 2 எங்கே இருக்கு ஃபர்ஸ்டா அப்போ 6x plus 1 6 into minus 2 plus 1 6 2 12 அப்போ minus 2 plus 1 அப்போ சாரி மைனஸ் 12 ப்ளஸ் 1 அப்போ ஆன்சர் என்ன வரும் மைனஸ் 11 வருமா எஸ் மைனஸ் 11 வரும் 2 இருக்கா அப்போ 2 இன்டூ மைனஸ் 11 எவ்வளோ மைனஸ் 22 புரியுதா அப்போ ஆன்சர் என்னது இந்த இடத்துல மைனஸ் 22 அதே clear with that இப்போ அதுலேயே நான் நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் எஃப் ஆஃப் 6க்கு என்னன்னு கண்டுபிடிக்கணுமா 6 எங்கே இருக்கு ஏதோ எங்கே இருக்கு ஓகேவா 3x minus 4 ஃபார்முலா 6க்கு அப்போது 3 into 6 minus 4 3 6 18 18ல 4 போச்சுன்னா எவ்வளோ ஆப்வியஸ்லி ஆன்சர் வந்து 14 ஓகேவா ஆப்வியஸ்லி ஆன்சர் என்னது 14 இது புரியுதா அண்ட் தென் எஃப் ஆஃப் 4 கண்டுபிடிக்கணுமா எஃப் ஆஃப் 4 கண்டுபிடிக்கணுமா 4 எங்கே இருக்கா இதோ இங்கே இருக்கா அப்போது 5x squared minus 1 இப்போ 5 into 4 squared minus 1 4 4 எவ்வளோ 4 ஸ்கொயர் பண்ணால் 16 அப்போ இங்கே 5 வருமா மைனஸ் 1 16 into 5 எவ்வளோ 6 5 30 பேலன்ஸ் 3 1 5 is 5 80 அப்போ 80 minus 1 எவ்வளோ 79 அப்போ என்னது எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ என்னது 79 ஓகேவா இப்போ லாஸ்ட் வந்து எஃப் ஆஃப் -2 இருக்குது ஆல்ரெடி நம்ம இந்த -2 கண்டுபிடிச்சிருக்கோம் தெரியுமா இங்கே கண்டுபிடிச்சிக்கொள்ள பாருங்க -11 கண்டுபிடிச்சிருக்கோமா அதை எடுத்துக்கலாம் நம்ம இங்கே வந்து 2ஓட மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் எனக்கு இடம் இல்லை ஓகேவா எஃப் ஆஃப் -2ஓட ஆன்சர் வந்து இது ஓகே இப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா ஓகே 2 into f of -2க்கு என்ன ஆன்சர் -22 அண்ட் தென் மைனஸ் எஃப் ஆஃப் 6க்கு என்ன ஆன்சர் +14 இல்லையா அப்போ என்னது ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் இல்லையா அப்போ -14 டிவைடட் பை எஃப் ஆஃப் 4 எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 79 ஓகே 79 ப்ளஸ் இன்டூ மைனஸ் என்னது மைனஸ் தானே இங்கே ப்ளஸ் இருக்கு மைனஸ் லெவலில் மைனஸ் இருக்கு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் எஃப் ஆஃப் -2ஓட ஆன்சர் வந்து -11 இல்லையா ஓகேவா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா -22வையும் -32வையும் கால்குலேட் பண்ண ஆன்சர் எவ்வளோ -36 ஓகேவா -36 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க என்ன வரும் -36 அண்ட் தென் 79ல லெவல் போச்சுன்னா எவ்வளோ 68 79ல 11 போச்சுன்னா எவ்வளோ 68 ஓகேவா அப்போ ஆப்வியஸ்லி 4 times கேன்சல் ஆகுமா அப்போ 9 அப்போ 9 டிவைடட் பை 17 ஓகேவா கேன்சல் பண்ணி பாருங்க ஈஸியாக இருக்கும் 4 டேபிளை கேன்சல் பண்ணி பாருங்க ஈஸியாக இருக்கும் அப்போ என்னது மைனஸ் சைனில் இருக்கிறனால -9/17 தட்ஸ் இட் இந்த சம் வந்து அவங்க முடிஞ்சிச்சு அண்ட் 11th சம் போகலாம் ஓகே 11th சம் பார்த்தீங்க அப்படின்னா the distance is an object travel under the influence of என்னது gravity ஓகேவா the time t seconds given by ஓகேவா ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்களா இந்த ஃபார்முலா தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் ஓகேவா என்ன ஃபார்முலா s t that is time 1/2 gt squared plus at plus b இந்த ஃபார்முலால தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் ஓகேவா ஈஸி தான் whereas இப்போ நீங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா
இல்ல g வந்து கிராவிட்டி. ஓகேவா? g வந்து என்னது கிராவிட்டி. ஓகே, அண்ட் தென் ஏவும் பியும் என்னது a and b ஆர் கான்சோனன்ட். இது புரியுதா? g வந்து கிராவிட்டி, ஏவும் பியும் வந்து கான்சோனன்ட். ஓகே, இப்போ நம்ம டைம் ஏதாச்சும் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? ஒன்றும் மென்ஷன் பண்ணல. ஸோ t is equal to 1 2 3 4 5 அப்படின்னு நான் வந்து 4 வரைக்கும்லாம் தேவையில்லை, 5 வரைக்கும்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் 4 வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? புரியுதா? நான் இதை வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகே, ஆக்சுவலி நம்ம இதில் என்ன பண்ணணும்னா செக் த ஃபங்க்ஷன் s3 இஸ் 1 to 1 அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து t, இப்போ டைம் வந்து 1 அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு 1/2 தானே? கரெக்டா? 1/2 g 1 ஸ்கொயர் பிளஸ் a என்ன வரும்? t 1 a 1 பிளஸ் b. கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் நான். நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்த ஃபார்முலா படி தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? எஸ் டி that is 1/2 g t என்னது 1 1 ஸ்கொயர் பண்ணியிருக்கேனா, a t என்னது 1 plus b. ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அப்போ என்ன வரும் ஆன்சர்? 1/2. ஓகே, 1 into g என்னது தான், that is 1 ஸ்கொயர் என்னது 1 into 1. இப்போ g into 1 என்னது g தானே? Are you clear with that? அப்போ வந்து அந்த g வந்துடும். எப்படிங்க g வந்துச்சு அப்படின்னு புரியுதா? and then பார்த்தீங்கன்னா 1a is a இல்லையா? அப்போ a plus b. ஓகே, புரியுதா? ஓகே, நம்ம வந்து 1 வந்து கண்டுபிடிச்சாச்சு. நம்ம இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2, that is 1/2. இந்த 2 வச்சு கண்டுபிடிக்க போகிறோம், இந்த 3 வச்சு கண்டுபிடிக்க போகிறோம், and then 4 வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 3யோடய நிப்பாட்டிக்கோங்க கண்டுபிடிக்கிறது. உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்தடுத்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். இப்போ s2 is equal to 1/2 gt g2 squared plus a into 2 plus b. ஃபார்முலா கரெக்டாக போட்டிருக்கேன்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. ஓகே, நான் பண்ணது கரெக்டு. இப்போ நான் என்ன பண்ணணும்னா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? 1/2 இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா s squared is equal to 4 divided by 2g. 2 twice time போட்டால் 4, அப்போ 4 divided by 2, that is 2 into 2. நல்லா கவனிங்க, 2 into 2 சார் எவ்வளோ? 4. 1 4 is 4 divided by 2g. ஓகேவா? 4 divided by 2g plus 2 into a என்னது 2a plus b. புரியுதா எப்படி வந்துச்சுன்னு? plus b. அப்போ இதுக்கான வேல்யூ வந்து இதுதான். அண்ட் தென் s is equal to 3 கண்டுபிடிக்கலாமா? ஓகே, s is equal to 3 கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு வந்து இடம் இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணி எழுதுறேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த 4லாம் கூட கொஞ்சம் தேவையில்லை, ஜஸ்ட் நம்ம 3 வேல்யூ வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணவே போதும். அப்போவே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். 1 to 1 இல்லையா அப்படிங்கிறதானே சொல்ல போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து s வந்து 3 இருந்துச்சு அப்படின்னா என்னது அப்படின்னு பார்க்க போகிறோம். s வந்து 3 இருந்துச்சு அப்படின்னா 1/2 g 3 ஸ்கொயர்ட் பிளஸ் a 3 பிளஸ் b. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? g 3 ஸ்கொயர்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போது 3 ஸ்கொயர்ட்னா என்னது? 3 3 தானே அர்த்தம். அப்போது 3 3 சார் எவ்வளோ? 9. 9. அப்போ 1 9 is 9. இங்கே என்ன பண்ணுமோ அதே மாதிரி. இப்போ 9 divided by 2g. இப்படி புரியுதா? 9 divided by 2g எப்படி வந்துச்சுன்னு புரியுதா? plus a into 3 என்னது 3a plus b. Are you clear with that? இதெல்லாம் எப்படி எழுதுனேன்னு இப்போ பார்த்தீங்கன்னா then 3 time change distance, அதாவது டைம் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அண்ட் தென் டிஸ்டன்ஸும் சேஞ்ச் ஆயிருக்கா. அப்போ எவ்ரி டைம் ஹேஸ் அன் இண்டிவிஜுவல் டிஸ்டன்ஸ் இல்லையா? எவ்ரி டைம் ஹேஸ் இண்டிவிஜுவல் டிஸ்டன்ஸ், அப்படிதானேப்பா? ஓகே, எவ்ரி டைம் ஹேஸ் இண்டிவிஜுவல் டிஸ்டன்ஸ், அதாவது 3 டைம் சேஞ்ச், டிஸ்டன்ஸ் ஆல்சோ சேஞ்ச். டைம் இந்த 3 வாட்டிலையுமே டைம் சேஞ்ச் ஆக டிஃப்ரென்ஸும் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? புரியுதா? 1/2 4/2 9/2 அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது? டைம் வந்து சேஞ்ச் ஆயிருக்கா. அப்போ டைம் சேஞ்ச் ஆக டிஸ்டன்ஸும் சேஞ்ச் ஆயிருக்கு. தர்ஃபோர் இந்த கொஸ்டின் அப்படியே எழுதிக்கணும். ஓகேவா? இது அப்படியே எழுதி இட் இஸ் அன்
என்னது 1 to 1. ஓகேவா, இது என்னது 1 to 1 ஃபங்க்ஷன். இட் இஸ் 1 to 1 ஃபங்க்ஷன். இதுதான் உங்களுக்கு ஆன்சர். ஈஸியாக இருக்குது தானே, அப்படியே ஃபுல் மார்க் எடுத்துடலாம். ஓகே, அடுத்து 12th சம் பார்க்கலாம். அண்ட் தென் லாஸ்ட் சம் 12th சம். ஓகேவா, 12th சம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். The function f which maps temperature in Celsius C. Okay, in temperature f is divided by this is equal to f, where f is equal to 9/5 C plus 32 find. So என்ன பண்ண போறோம், obviously இது வச்சு தான் நம்ம வந்து ஆன்சரை சம்மரைஸ் பண்ண போறோம். தட் இஸ் f is equal to 9 divided by 5 C plus 32. ஓகேவா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா T0 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா. அப்போ C வர இடத்துலலாம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 0 போடணும். ஓகேவா, அப்போ என்னது 9 divided by 5 C எவ்வளோ 0வா plus 32. 0 into anything 0, plus 0 plus 32 is equal to 32. அப்போ T ஓட வேல்யூ என்னது 32. ஓகேவா, ரொம்பவே ஈஸியாக. சாரி, எஃபோட வேல்யூ எவ்வளோ 32. ஏன்னா ஃபார்முலா வந்து எஃப்னு தானே இருக்கு, உங்கள் கொஷினில் T இருக்கு, ஆனால் ஃபார்முலா என்ன இருக்கு எஃப்னு தானே இருக்கு. ஓகேவா, எஃப் இஸ் ஈக்குவல் டு இப்போ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா T வந்து 28 இருக்கு. இப்போ ஃபார்முலா என்னது எஃப் இஸ் ஈக்குவல் டு 9/5 28 plus 32வா. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, ஸோ 9 into 28 எவ்வளோ 28 ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. ஓகேவா, 9 into 28 எவ்வளோ அப்படின்னா 252. ஓகேவா, டிவைடட் பை 5 டிவைடட் பை 5 plus 32. இது புரிஞ்சிச்சா, இதை எப்படி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிறது புரிஞ்சிச்சா. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 5 into 32 எவ்வளோ, ஆப்வியஸ்லி 160 வந்துருமா. 5 into 32 போட்டு பாருங்க 160 வந்துடும். ஓகேவா, அப்போது 2 5 2 plus 160 divided by 5. ஓகேவா, இதையும் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே நான் எழுதுறேன், இல்லைனா நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்குவீங்க. 5 into 32 divided by எவ்வளோ 5. ஓகே, இப்போ இந்த ரெண்டு வேல்யூமே ஆட் பண்ணால் எவ்வளோ 412 டிவைடட் பை 5. இதை நம்ம என்ன பண்ணணும் டிவிஷனில் எடுத்துடணும். ஸோ வந்து 412 வந்து டிவிஷன் பண்ண எவ்வளோ ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தலாம். ஸோ வந்து 412 வந்து 5 டேபிளில் டிவைட் பண்ணணுமா. அப்போ எவ்வளோ வரும் 8 5s 40, பேலன்ஸ் 1 2 5 2s 10. ஸோ 5 2s 10, திருப்பி 2 போயிட்டே இருக்கு. அப்போ 20 பாயிண்ட் வச்சு 4 5s 20. அப்போ என்னது 82.4. சாரி 2 5s தானே 10, நான் 4னு போட்ட பாருங்க. 2 5s 10. ஆன்சர் என்னது 82.4. ஓகே, புரியுதா, அது ஆன்சர் இப்படி வந்துச்சுன்னா அப்போ T28 is equal to 82.4. ஓகே, அண்ட் தென் தேர்டு என்ன இருக்கு T வந்து -10 அப்படின்னு இருக்கா. தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா T வந்து -10 அப்படின்னு இருக்கு. ஓகே, அப்போ என்ன ஆன்சர் வரும், நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும். F is equal to 9 divided by 5 C plus 32 வந்து சப்ஸ்டியூட் பண்ணணுமா. அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகேவா, ஸோ 9 F is equal to 9 divided by 5 C plus 32வா. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும் C இருக்கிற இடத்துல வந்து F வந்து சப்ஸ்டியூட் பண்ணணுமா. தட் இஸ் 9 divided by 5 C எவ்வளோ -10 into -10 plus 32. இப்போ நான் வந்து 5ம் 10ம் ஒரே இடத்துல இருக்கு. அப்போ நம்ம இதை வந்து ஈஸியாக கேன்சல் பண்ணலாமா. 1 5 is 5 2 5 is 10 கேன்சல் பண்ணலாமா. 1 5 is 5 2 5 is 10 கேன்சல் பண்ணிட்டேன்னா இப்போ பாருங்க 9 2s எவ்வளோ 18. 9 2s எவ்வளோ 18 என்ன 18. எஸ், -18 plus 32. அப்போ ஆப்வியஸ்லி ஆன்சர் எனக்கு என்ன வரும் 14 வந்துடும். ஓகேவா, ஆப்வியஸ்லி ஆன்சர் என்ன வந்துடும் 14 வந்துடும். ஓகே, புரியுதா, ஈஸியாக இருக்குல்ல. இப்போ அண்ட் தென் ஃபோர்த் சப்டிவிஷன் என்னன்னா the value of C when T is equal to 212 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதாவது C வந்து 212 இருந்துச்சுன்னா வேல்யூ வந்து எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, பார்ப்போமா. வேல்யூ வந்து அதாவது TC வந்து 212 இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து எனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஓகேவா ஃபார்முலா என்னது 9 divided by 5 தட் இஸ் இப்போ நான் ஃபோர்த்துக்கு ஆன்சர் போடுறேன் 9 divided by 5 c plus 32 is equal to இப்போ நான் என்ன பண்ணணும் 212 போடணும் தட் இஸ் 212 இருந்துச்சுன்னா எனக்கு ஆன்சர் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க அப்படி தானே அப்போது 9 divided by 5 c ஃபஸ்ட்டு போட்டாச்சா இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 212 எங்கிட்ட எடுத்துகிட்டு வந்துடணும் 32 அங்கே எடுத்துகிட்டு போயிடணும் அப்போ 212 32 வந்து அந்த சைட் போச்சு அப்படின்னா என்ன ஆகும் -32 ஆகிடுமா அப்போ -32 ஓகே 212ல் 32 போயிடுச்சுன்னா எவ்வளோ 180 அப்போது 9 divided by 5c is equal to 180 அப்போ என்னது c ஈஸியாக போடலாமா c is equal to 180 into 5 நான் இது அப்புறம் என்ன பண்ணிடுறேன் அப்படியே வைஸ் வர்ஸாக போகிறேன் ஓகேவா 5 divided by 9 போட்டால் தானே நம்மளால் ஆன்சர் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்போ வந்து இதை என்ன பண்ணிடணும் 9 டேபிளில் அடிச்சிடணுமா 1 9 is 9 2 9s are 18 0 அப்படியே போட்டுக்கணும் ஓகே இப்போ 20 into that is நீங்கள் பாருங்கள் 9 டேபிளில் அடிக்கணுமா 180 2 times வந்து 18 வருமா ஓகே இப்போ 20 into 5 போடணுமா 2 5s are 10 ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க அப்போ c is equal to எனக்கு என்ன வரும் ஆன்சர் அப்படின்னா 100 வரும் லாஸ்ட் சப்டிவிஷனுக்கு சொல்யூஷன் பார்த்தலாம் வெறும் முடிஞ்சிடும் ஓகேவா the temperature when the c value is equal to f value அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ c is equal to f இப்படி தானே வந்து நம்ம டினோட் பண்ணுவோம் ஃபார்முலா என்னது f is equal to 9 divided by 5 c plus 32 ஓகேவா புரியுதா அப்போ நான் இதை எப்படி எழுதணும் அப்படின்னா இங்கேயும் ஒரு சி இருக்கு இங்கேயும் ஒரு சி இருக்கு அப்போ நான் வந்து சியை வந்து இந்த சைடு எடுத்துட்டு வந்துக்கிறேன் அப்போ c minus 9 by 5 minus c ஓகேவா இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 32 ஓகேவா என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு வந்து 32 எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதெல்லாம் வந்து இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஓகேவா இந்த வேல்யூவை நான் இந்த சைடு ப்ளஸில் இருக்கிற வேல்யூ இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஈக்குவல் ப்ளஸ் 32 வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டேன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வரும் 5c மைனஸ் 9c எடுத்துக்கலாமா 5c minus 9c எடுத்துக்கலாமா டிவைடட் பை 5 இந்த மெத்தடில் போட்டால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 32 இருக்கு அந்த 32 இப்போ நான் அப்படியே இறக்கிட்டேன் ஓகேவா ஆப்வியஸ்லி 5ல் வந்து -9 போச்சுன்னா என்ன ஆன்சர் வரும் -4c வருமா டிவைடட் பை 5 இஸ் ஈக்குவல் டு 32 இது வரைக்கும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா -4c இஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்க நீங்கள் போடுற பாருங்க -4c is equal to இப்போ நான் இந்த ரெண்டு வேல்யூமே எடுத்துக்கிறேன் ஓகேவா 32 into 5 ஓகேவா புரியுதா இப்போ என்னது -4c is equal to இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் எஸ் 160 கிடைக்கும் அப்போ லாஸ்ட் டைமுக்கு வந்துட்டோம் ரொம்பவே ஈஸியாக அப்போ c is equal to 160 divided by -4 ஓகேவா புரியுதா இப்போ இது ரெண்டுத்தையுமே கேன்சல் பண்ணால் என்ன வரும் ஆப்வியஸ்லி ஆன்சர் வந்து 40 வந்துருமா என்ன 40 -40 c is equal to -40 எப்படி வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சுன்னு புரியுதா ரொம்பவே ஈஸியான சம் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரியான சம்ஸ் வந்து நிறைய போட்டு பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு நான் இன்னும் நிறைய ஷார்ட்ஸும் வந்து என்னோட சேனலில் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகேவா ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வீடியோ நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு நீங்கள் ஈஸியாக ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் நான் முன்னாடி வீடியோ பண்ணி போகிறேன் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ